ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை, செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த வாரம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. கும்பம் ராசியில் அவுட்டம் நட்சத்திரத்திலே ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. நவம்ச கட்டத்தில் கும்பம் ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ராகு மேல் செவ்வாய் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் இந்த வாரம் மழை பொழியும். தேவாலயங்களில் இடி விழும். மக்கள் மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். சிம்மம் ராசி என்பளுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். சிம்மம் ராசி என்பளுக்கு உத்திராட நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சிம்ம ராசிக்கு 6வது வீட்டிலே விரையாதிபதி சென்று 6ஆம் வீட்டிலிருந்து 12வது வீட்டை பரிசுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. திருமணமான தம்பதியர்கள் அல்லது பெற்றோர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாம குணம், ஈகோ, சந்தேகப்படுறது, இந்த மாதிரிலாம் வார ஆரம்பத்திலே ஏற்படும். சந்திரனும் குருவும் நேராக பார்த்துக்கிட்டாலும் சரி, சந்திரனும் குருவும் ஒரு ராசியில் சேர்ந்தாலும் சரி, தம்பதியருக்குள் சந்தேக குணத்தை, ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு போகிற நிலையை ஏற்படுத்திடும். ராசியில் 6ஆம் வீட்டில் சந்திர பகவான் செல்லும் போது வேலை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிகாரம், முதலாளியும் சரி அதிகாரியும் சரி உங்களை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும், வேலையில் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆங்கில தேதிப்படி 27/8/2026 வியாழக்கிழமை அவுட்டம் நட்சத்திரத்திலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ராகு சந்திரன் நவம்ச கட்டத்தில் செவ்வாய். சிம்மம் ராசி என்பவர்களுக்கு 7வது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழும் போது இந்தியாவுக்கு தெரியாது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது. அதனால் பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது. வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு மேலே ₹1 நாணயம் எடுத்துங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் கிழக்கு திசையாக நின்று உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி அந்த ₹1 நாணயத்தை கிழக்கு திசையில் தூக்கி வீசிடுங்க. இந்த ₹1 நாணயத்தை பௌர்ணமி திதி அன்று கிரகண நாளில் உங்கள் தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து கிழக்கு திசையில் தூக்கி எறியணும். இந்த ₹1 நாணயத்தை தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா திதிகள் இந்த பௌர்ணமி திதி தான் மிகவும் மோசமானது. பௌர்ணமியில் ஆண்களை விட பெண் குழந்தை பிறந்தாதான் அந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் ₹1 நாணயத்தை எடுத்து வியாழக்கிழமை 6 மணிக்கு மேல், அதாவது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இரவுல ₹1 நாணயத்தை எடுத்து கிழக்கு திசையாக நின்று 3 முறை தலையை சுற்றி கிழக்கு திசையில் தூக்கி வீசிடுங்க. அதிலிருந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை நீங்கும். பணம், காசு, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். சிம்மம் ராசி அன்பர்கள் இந்த பௌர்ணமி நாளில், சந்திர கிரகணம் நாளில் இதை செய்யுங்க. உங்களுக்கு திருமண தோஷம்,
திருமணம் செய்து தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த பௌர்ணமி சந்திர கிரகணம் அன்று இதை செய்யும்போது அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஏன்னா பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ₹1 நாணயத்தை தலையை சுற்றி உங்கள் ராசிக்கு கிழக்கு திசை தான், கிழக்கு திசையை நோக்கி தூக்கி எறியும் போது திருமண வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இருட்டுனதுக்கு பிறகு இதை நீங்கள் செய்து விடுங்க. 7வது வீட்டிலே கிரகணம் ராகுவோடு சந்திரன் செல்லும்போது அன்றைய நாள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பெரிய அளவு பணத்தை முதலீடு செய்வது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7வது வீட்டிலே ராகு சந்திரன் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனம் ஒரு குழப்பமாக இருக்கும். மன நிம்மதி இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மம் ராசினர்களுக்கு 27ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் உள்ளது. 28ஆம் தேதி ஓரளவு பரவாயில்ல, நல்ல துணிமணி ஆடை எடுக்கலாம், ஒரு நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மன குழப்பம் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். 29ஆம் தேதி 30ஆம் தேதி 31ஆம் தேதி சந்திர பகவான் 8ஆம் இடம் செல்கிறார். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சிம்மம் ராசி என்பதற்கு சந்திராஷ்டம தினம் ஆரம்பம். சந்திராஷ்டம தினத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதியோடு விரையாதிபதி சந்திர பகவான் 8வது வீட்டிலே செல்லும்போது கண்டிப்பாக கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்கிறது, புதிய காரியங்களில் போய் முயற்சி செய்கிறது, புதிய காரியங்கள் அன்றைக்கி தான் போய் தொடர்றது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சிம்மம் ராசி என்பதற்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கும்போது 30, 31ஆம் தேதி நீங்கள் வார இறுதியில் சந்திராஷ்டம தினம் சிம்மம் ராசி என்பவர்கள் எதிலும் நிதானமாக கவனமாக செல்வது, பயண போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது சிம்மம் ராசி என்பதற்கு நல்லது. ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.